Hello, this is Christy. This is Jayanti. Happy to see you again. நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரிச் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்ட போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம் நம்ம. நாங்கள் 2 பேரும் இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், லாஸ்ட் கப்பிள் சண்டே பார்த்தீங்களா நீங்கள்? பார்க்காதவங்க மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். Shall we go? Sandwich bread 8 slices. Boneless chicken 200 grams. Eggs 3. Carrot 1 grated. White pepper powder 1 teaspoon. Chili flakes half teaspoon. Mayonnaise. Oil. Cheese cubes 2. Salt to taste. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 200 grams சிக்கன் எடுத்திருக்கேன், பிரெஸ்ட் பீஸு. அதுதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். போன்லெஸ் சிக்கன் தான் அது. இது எப்படின்னா நம்ம வந்து இந்த கிராஸ் செக்ஷனில் வெட்டிக்கணும், பெரிய பெரிய பீசஸை வெட்டிட்டு மெலி ஸ்ட்ரிப்ஸாக வெட்டணும். ஏன்னா இதை நம்ம இதில் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும் இது. இப்போ சிக்கனை வந்து நல்லா தின்னாக ஸ்ட்ரிப்ஸாக வெட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேணாம், லைட்டாக இருந்தாலே போதும். இதிலேயே நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் போட்டுக்கிறேன். நீங்கள் பிளாக் பெப்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ்க்கு ரெடி பண்ணலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை எடுத்து மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் போடுறேன். மயோனஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். அப்புறம் ஒரு கேரட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாக்கா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாவை வறுத்துட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்லி சாஸ் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 slices ஆஃப் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது இந்த எட்ஜஸ்லாம் எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கணும், ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் ஒரு ரவுண்டு ஒரு மூடி மாதிரி எடுத்து அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும். அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இதோட பெரிய ஸ்லைஸு சாண்ட்விச் ப்ரெட் கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ப்ரெட்டை அழகாக ஷேப்பாக சைட்ஸ் எல்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து மயோனஸ் தடவிக்கிறேன். இந்த சைட்ஸில் மயோனஸ் வந்து தடவணுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும், அதுக்கு தான். பட்டர் கூட தடவிக்கலாம், பட் இப்போது எல்லோரும் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறாங்க, அதனால் நான் மயோனஸே தடவிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து சிக்கனை நம்ம வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் சீஸை கிரேட் பண்ணிவிடுங்கப்பா. பண்ணிடலாமே. இப்போ இந்த சீஸை நம்ம கிரேட் பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது டேஸ்ட்டே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த செட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரியே மயோனைஸை தடவிட்டு
இதில் சிக்கனை எடுத்து நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸ் மட்டும் விட்டுட்டு நடுவில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இதுலேயே கொஞ்சம் சீஸ் இது பண்ணிடலாமா? கிரேட் பண்ணிடலாம். இதுலேயும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது அவங்க சீஸை கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது பேன் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் இந்த டிஷ்ஷில். நான் ஒரு 3 எக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த எக்கு நாம் இந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணுறதுனால இன்னும் ஹெல்த்தி டிஷ் ஆகிடும். அது இது கண்டிப்பாக தேவை. இதுதான் ஃபைனல் டச்சு இந்த டிஷ்ஷுக்கு. நல்லா பீட் பண்ணிக்கலாம் எக்கை. இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். மீன்வைல் நம்ம இந்த சாண்ட்விச்சை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒரு பிளேட்டில் இந்த பீட்டன் எக்கை கொஞ்சம் ஊற்றி அதை வந்து இந்த சாண்ட்விச்சை எடுத்து அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்டன் எக்கை நல்லா ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவிக்கணும். சைட்ஸில் அப்புறம் ஃப்ளிப் பண்ணி போட்டு பின்னாடி பக்கமும் தடவிக்கலாம். இதே மாதிரியே நல்லா தடவிக்குங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறீங்களாப்பா? பண்ணிடலாமே. ரெடி ஆயிடுச்சா? ரைட், போட்டுடலாம். அது இப்போ இன்னொன்று ரெடி பண்ணட்டுமா? இப்போ நெக்ஸ்ட் இதையும் ரெடி பண்ணுறேன். அதே மாதிரியே கொஞ்சம் எக்கை இந்த பிளேட்டில் ஊற்றிக்கிட்டு இன்னொரு சாண்ட்விச்சை எடுத்து அது மேலே வச்சு அதுக்கு மேலே நல்லா கோட்டிங் மாதிரி கொடுக்கணும். நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வச்சு சைட்ஸ் எல்லாம் இது பண்ணிங்க. சிலிக்கான் ப்ரெஷ் இருக்கும்ல, அதை வச்சு. இதையும் எடுத்து போட்டுடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதை கொஞ்சம் நம்ம இது பண்ணிடலாம், ஃப்ளிப் பண்ணிடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் ஃப்ரை பண்ணணும். அது சாண்ட்விச்சஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு. Now the rich and healthy breakfast is ready for you. ஸோ இந்த சண்டேவும் ஹைலி நியூட்ரிஷியஸ் சாண்ட்விச் செஞ்சு காட்டியிருக்கோம். எஸ், எக்ஸாக்ட்லி. இதில் எக், சிக்கன் அண்ட் சீஸ் இந்த மாதிரி ரொம்ப ரிச் ஐட்டம்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இந்த டைப் ஆஃப் சாண்ட்விச் எல்லாம் கிளப்ஸ்லையும் கிடைக்கும். இதை வந்து கிளப் சாண்ட்விச்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஐ தாட் வை நாட் வி ட்ரை அட் ஹோம். ஆமாம், ஆக்சுவலி நம்ம எப்போதுமே இந்த மாதிரி இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம் செய்கிறதுக்கு ஃபார் சேஞ்ச் வீக்கெண்ட்ஸில் சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ரிச் அண்ட் ஸ்டமக் ஃபில்லிங் சாண்ட்விச்சாக கொடுக்கலாம். இது நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது. ஸோ விவர்ஸ், இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பாய். ஹாவ் அ வண்டர்ஃபுல் சண்டே. Good day.